உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்னு தொடர்ந்து பார்த்து வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், எல்லாரும் சொல்லியாச்சுப்பா, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் மாசத்துல இருந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனாலும் உங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்படிதான் சொல்லி உசுப்பேத்துறீங்க. 2வது இடத்துல குரு வராருன்னு ஒன்னும் காசு கொடுத்த பாரு மாதிரி தெரியல. அதனால இந்த தடவை நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ஜோசியக்காரங்களும் நம்புவோன்னு சொல்லி உட்காந்துருக்கக்கூடிய ஆமாம் இங்கே கேட்குது மைண்ட் வேஸ்ட். என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருஷம்? நானும் அதே தான் சொல்ல போகிறேன். ஹீலிங் பலூன் இல்லாமல் யாரில் இருக்க போறீங்க? அந்த அளவுக்கு யாருக்கு 12 ராசிகளில் ஜாக்பாட், அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம் எதெல்லாம் இருக்கோ இன்ஃபினிட்டிவ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த எல்லா விதமான தன்மைகளும் யாருக்கு வர காத்திருக்கிறது என்றால் ரிஷபராசினியர்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு திரும்ப வர்றதுக்கு ஒரு 28 வருஷத்துலேருந்து 30 வருஷம் ஆகும் எகேன். அப்போ இந்த வருஷம் தவற விட்டுறலாமா? கிட்டத்தட்ட 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்தில் ராகு அமர்தல், 11ஆம் இடம் சனி எப்பயுமே 3, 6, 11ஆம் இடங்கள் இருக்கும்போது சுபத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்ற விதி அமைப்பின்படி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் ரிஷபராசினியர்களுக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக காத்திருக்கிறது. கோடீஸ்வர யோகம் என்பது வெறும் பணத்தை மட்டுமே வச்சு நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறதே 5 ரூபா, உடனே கதவு திறந்து 40,000 கொட்டும்னா எப்படி கொட்டும்? அதுவே அதிகம்னா நம்ம கிட்ட 40,000 வச்சுட்டு கோடி கேட்டா, அப்போ நம்மளோட லிமிட்டுக்கு மேல ஒரு படி அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கை உய்வதற்கான வாய்ப்புகள் வரப்போகிறது. கிளியர். இப்போ நீங்க ஒரு சாதாரணமா ஒரு பைக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு புல்லட் வாங்கலாம். நீங்க நார்மலா ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா எஸ்யூவி காரா மாறலாம். நீங்க எஸ்யூவி கார் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடி காரா மாறலாம். இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதிய மலர காத்திருக்கிறது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும். ரிஷபராசினியர்களுக்கு இந்த தடவை ஒரு 5 விதமான பலாபலன்களை எதிர்பார்க்கலாம். 1, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்க இருந்து அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு தெரியாது. ஆனா இது வரைக்கும் கார்டு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசு இருக்க போகுது. அதுவே ஒரு பெரிய நிம்மதி. ஓகே, பெட்டர். ஒண்ணுமே இல்லைன்னு அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது, ஒரு 500 ரூபாயாவது, ஒரு 5000 ரூபாயாவது அக்கௌண்ட்ல இருக்க போகுது. அப்ப அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஓகே. 3வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம், உங்க ஒர்க்குக்கு நீங்க பண்ண விஷயத்துல கிடைக்காத ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. யாரெல்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அத்தனை ரிஷபராசினியர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். சும்மா சாதாரண ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போது. என்னுடைய கணிப்பு அப்படி. மற்ற எல்லாருக்குமே சூப்பரான டைம் பீரியட் இனிதே நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருடைய கனவுகள் பூர்த்தியாக போகுது. நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இந்த தடவை இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கணுங்க, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த இடம் எனக்கு கைக்கு வந்துட்டா எனக்கு ஓகே, இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். போகும்போதெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய தடவை நம்மளே எடுத்து வச்சு கிராஃப்டில் போட்டு வச்சுருப்போம். சாதாரண ஒரு லிப்ஸ்டிக்கு, சாதாரண ஒரு பேனா, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று நம்மளுக்குன்னு ஒன்று வாங்கிக்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த அபிலாஷையெல்லாம் நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? ரிஷபராசிகர்களுக்கு. ஆரம்பிக்குமே சூப்பர். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஒரு 2 மாதம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 மாதத்துக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருத்தலோட ராஜயோகம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல அமர்தல், அதை விட மிகப்பெரிய ராஜயோகம். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதிகரிக்கும். பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாமான்ற மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான தைரியம் வரும். இது வரைக்கும் 1க்கு 10 தடவை அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தையே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா ரிஷபம்னாலே அப்படிதான், தனக்குள்ள நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அதுக்கப்புறம் தான் பெஸ்ட்டை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால தான் ரிஷபராசிக்காரங்க வேலையில் வச்சுக்கிறதுலாம் அப்படியே கூட இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அப்படி சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு தன்னையே செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு பயங்கரமான ஒரு தைரியம், நம்பிக்கை, எல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். 3rd பிளேஸ்ல குரு உட்காரும் போது டிராவல் பண்ணுவீங்க, ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க. சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டில் ஆஃபீஸ் மாற்றப்படலாம். அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல போயிட்டு வர்றது, அங்க இருக்கிறது சேர்த்து பாருங்க, 2 விஷயத்த சேர்த்து நீங்களே கவனிங்கன்ற மாதிரி உங்களுக்கான அமைப்புகள் சேரும். நம்மளே ஒரு புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமான்ற எண்ணம் மேலோங்கும். அதற்கான வாய்ப்புகள் வரும். அதற்காக கடன் வாங்க வேண்டும். கடன் வாங்குற இடத்துல மட்டும் கவனம் தேவை. நீங்க நம்மளால் நாங்கள் உங்களை நம்புறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன் கொடுக்க வருவாங்க. வட்டியில மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சரியா? அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லா விதத்திலையும் கிட்டத்தட்ட 9 கிரகங்களும் யாருக்கு எந்த பிளஸ் பண்ண காத்திருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு தாறுமாறு தர்பாரா இருக்க போது 2026 வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்? ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
ஃபுட் பைப்பு, த்ரோட்டு, ஃபுட்டில் வந்து டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, அசிட்டிக் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகுது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு கொஞ்சம் உபசமாகவே இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய 12 ராசிகளுமே மோஸ்ட்லி ஆஃப் த ராசி இந்த மாதிரியான விஷயத்தில், ஏன்னா குரு ராகோட காம்பினேஷன் எப்பயுமே குடல் வயிறை ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அப்போ அந்த சேர்க்கை உலகத்திற்கே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏப்பமாக வருது, வயிற்றுல இருக்கக்கூடிய கிட்னி கொஞ்சம் பார்த்துக்க வேண்டி வருது, திடீர்னு ஒரு ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கிற மாதிரியான ஃபீல் பண்ணுறது, டென்ஷன் ஆகுது, தலைவலி வர்றது. எப்பயுமே நம்ம தான் அடுத்தவங்களுக்கு தலைவலி கொடுப்போம், இந்த நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். அதனால் என்ன ஆகும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். முதல் 2 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே மகிழ்வின் விளிம்பில் தான் இருக்க போகிறீங்க. ரிஷபராசினர்களுக்கு இந்த தடவை எனக்கு பலன் சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 99% சூப்பர். யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிகளுக்கு. புகழின் விளிம்பில் போகக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ஆண்டெல்லாம் எப்படி இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்குமா? இந்த போன வருஷத்தை பட்ட கஷ்டத்தை விட இந்த வருஷம் எனக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா சுவாமி அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறீங்க. அப்போ கிருத்திகை 2, 3 பாதங்கள், கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிசம் 2 பாதம். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? பொதுவாக குரு பயிற்சி 1 இந்த ஆண்டில் நடக்குது. சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபச்சனியாக இருக்கார். ராகு பகவான் 10இல் ராகு, 4ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மெயினான பலன்களை தரக்கூடியது. அதனால் எல்லாத்தையும் பார்க்குற பொழுது நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கொண்டாடக்கூடிய வகையிலையும் நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகிற மாதிரி இருக்குது. வேலை, தொழில், பொருளாதாரம் எல்லாவற்றிலையும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஆண்டாக அமைகிறது. காரணம், ஒரு வீட்டை குரு பகவான் பார்த்தால் அந்த வீடு விருத்தியாகும். அப்போ குருவினுடைய 5, 7, 9 பார்வைகள் உங்கள் ரிஷபத்திற்கு எப்படி விழுகுது என்றால், ரிஷபத்திற்கு குருவினுடைய கடகத்தில் இருந்து குருவின் 5ஆம் பார்வை விருச்சிக ராசி மேலே விழுகுது. அப்போ ரிஷபத்துக்கு அது 7ஆம் வீடு. 7ஆம் இடம் 10க்கு 10. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், கஷ்டங்கள்லாம் விடுபட ஆரம்பிக்கும். பொதுவாக செவ்வாய் வீட்டை குரு பகவான் பார்க்குறது விசேஷம். என்ன காரணம்? செவ்வாய்க்கு நண்பர் குரு பகவான், சூரியனுக்கு நண்பர் குரு பகவான். அதனால் இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பொறுத்தளவில் அவர் ரிஷபராசிக்கு 3ஆம் வீட்டத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு இனம் புரியாத பயம் கவ்வும். அது ஒன்று தான் மைனஸ். இனம் புரியாத பயம் கவ்வும். சனியினுடைய பார்வை நன்றாக இருக்கும். சனி 11ல் இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ஜாதகருக்கு நல்ல திட்டங்கள்லாம் உருவாகும். அப்போ 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி வரையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணுறார். அது வரையிலும் உங்களுக்கு 2இல் இருக்கக்கூடிய குரு அது ஒரு சுகமான பலனை தருவார். பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, சொத்து சுகம் போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இது. குடும்ப குருவாக அமைந்து குடும்ப குருவாக அமைந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் தருவார். அதற்கு பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி உங்களது ராசிக்கு 3வது ஸ்தானத்திற்கு குருவின் சஞ்சாரம் இருக்கும். அக்டோபர் 31 அவர் ஏன்னா அவர் அதிசாரமாக போனார் இல்லையா, அது மாதிரி. அதற்கப்புறம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இவைகள் எல்லாம் ஏன்னா உச்ச வீட்டில் பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி சாதகமான பலனை கொடுக்குறார் இந்த ஆண்டு முழுவதும். அப்போ 11ஆம் வீட்டில் அமர்ந்து பணவரவை அதிகரிப்பார் சனி பகவான். ஏன்னா குரு வீட்டில் உட்காந்துருக்கார், குரு உச்சம், குருவினுடைய பார்வை சனி மேலே விழுகுது. இப்போ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு 11, ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார். அப்படி உச்சம் அடைகிற பொழுது குருவின் பார்வை 7, 9, 11 இந்த வீட்டை பார்க்குறார். முதல் கல்யாணம் தடங்களாயிட்டிருக்கு, கல்யாணம் நடந்துடும். 2வது முதல் கல்யாணம் கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரச்சனை ஆயிடுச்சு, 2வது கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அதுக்கும் கிரீன் சிக்னல் தான். 3வது பொறுத்தளவில் 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் கிடைப்பானா அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. சரி, இந்த ஆண்டு முழுவதும்
பணம் சீராக இருக்குமா? இருக்கும். உங்களுக்கு சாதகமான நிலையில் சனி சஞ்சரிக்கிறார். சரி, எதிர்பார்த்த குரு பார்க்கிறார் இல்லையா, எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குமா? அரசாங்கத்தில் கிடைக்கும். அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம். நல்லா பாருங்கள், குரு இருக்கிறது 3ஆம் இடத்துல உச்சம். 8 உங்கள் ராசிக்கு 8 11 கூடியவர். பொருளாதார ராசி 11, 8 என்பது ஆயுள். அப்போ 8ஆம் இடத்துக்குரியவர் உச்சமாகிறார். தன் வீட்டுக்கு 8வது வீட்டில் போய் உச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குருவினுடைய கதிர்வீச்சுக்கள், குரு அடைந்த நிலை ஆயுளுக்கு தீர்க்கம். ஒரு சில மருந்து மாத்திரைகளோட நோயிலிருந்து விடுபட செஞ்சிருவார். அதே போல் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பு கூடும். திடீர் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் பெருகும். உறவுகளை ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் திருப்பி வருவாங்க. எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாம் நீங்கும். என்ன செய்ய போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ அப்படின்னு பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதுபோல் வெளியில் நம்பி யார்ட்டையும் நகை, பணம் கொடுக்கக்கூடாது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். அது அப்போ தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அப்போ தான் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தான் செயல்படணும். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிருஷ்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் உடனடியாக ஜனவரி மாதத்திற்குள் பரிகாரம் செய்தால் மட்டுமே மே மாதத்திற்குள் நடைபெறும். இல்லாவிட்டால் தேவையற்ற காலதாமதங்கள் ஆகும். ஆகவே ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை முழுவதுமாக ஆராய்ந்து ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று பார்த்து ஜனவரிக்குள் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்துவிட்டால் மே மாதத்திற்குள் கண்டிப்பாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயற்பொருளாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை வெளியிலே சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் ஒரு காரியம் முடிவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடம் முழுமைக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 4 பேர் பார்த்து திருஷ்டி அடைவதை போன்று இருக்கும். திருஷ்டி அடைந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவானும் பார்வையிடுகிறார், குருபகவானும் பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது. இந்த வருடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் முதிர் கன்னிகைகளுக்கும் கூட கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே மருத்துவ உதவி பெறுவது மிகவும் சிறப்பானது. மருத்துவ உதவி பெற விரும்பவில்லை என்றால் அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகளையும் உங்கள் செயல்பாடுகளையும் ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செயல்பாடுகளுக்கு நல்ல யோகமான வருடம். நீங்கள் எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் 4 பேர் பார்த்து திருஷ்டிப்படும் அளவுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு
இடமாற்றம் என்பது நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய நேரத்தில் கிடைக்கும். ஆகவே தொழிலை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் மாணவர்கள் நீட் எழுதுகின்ற இந்த ரிஷபராசி மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வில் வெற்றியை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதாவது மெரிட் மூலமாகவே கல்லூரிகளை இடம் கிடைத்து குறைந்த செலவுடன் நீங்கள் நீட் தேர்வு எழுதி குறைந்த செலவுடன் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி, அரிசி பயிரிட்டாலும் சரி, கிழங்கு வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது பழ வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது மஞ்சள் பயிரிட்டாலும் சரி, எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை போரில் தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த வருடம் போர் போட்டால் உடனடியாக நல்ல சுவையான குடிநீர், எப்பொழுதும் வற்றாத குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் எந்த அணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த அணிக்கு பலம் உங்களால் சேரும் என்று உறுதியாக நம்பலாம். வயதானவர்கள் எந்த இடத்திற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த இடத்திற்கும் செல்லலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைக்கான பிரயாணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடத்திலே உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் நல்ல முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை வயலூர் சென்று வயலூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்கள் குருவாயூர் சென்று குருவாயூர்ப்பனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை சிவபெருமானுக்கு உங்கள் நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டிய பரிகாரமாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி.